திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து 9,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கிராமத்திற்கு உட்பட்ட சாத்தனூர் அணையின் உயரமானது 119 அடியாகும். இதில் சாத்தனூர் அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவானது வினாடிக்கு 8,000 கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. சாத்தனூர் அணையின் மொத்த உயரமானது 119 அடியில் தற்போது அணையின் உயரமானது 114 அடியை எட்டி இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் நேற்று கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீரானது திறக்கப்பட்டதை தொடர்ந்து சாத்தனூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி சுமார் 6,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அதனை தொடர்ந்து இன்று மதியத்திற்கு மேல் பார்த்தோம் என்றால் சுமார் 8,000 கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றக்கூடிய அணையின் நீரானது 9,000 கன அடி நீரானது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பார்த்தோம் என்றால் சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு அதிகமாக இருப்பதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம், அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்கள், தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் ஆற்றங்கரையோரத்தில் வர வேண்டாம் என்றும், செல்ஃபி எடுக்கவோ ஆற்றங்கரையில் இறங்கவோ வேண்டாம் என்று நீர்வளத்துறை அதிகாரிகளால் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கரையோரம் தாழ்வாக உள்ள பகுதிகளில் உள்ள மக்களும் மேடான பகுதிகளுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 மாவட்டங்களை பொறுத்தவரையில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அணைக்கு வரக்கூடிய நீர் தொடர்ந்து கரையோரம் உள்ள பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைக்கு வரக்கூடிய நீர் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொடர்ந்து அணை கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.